சென்னை சூப்பர் கிங்ஸு லக்னோ கிட்ட தோத்துருக்காங்கங்க. ஒரு ஆச்சரியமாக இருக்குல்ல. இது வந்து ஒரு வார்னிங் பெல்லாக தான் கண்டிப்பாக சிஎஸ்கே எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ராங் மூவ்லாம் ஒன்று பண்ணாங்க. ஒன்று என்னென்னா, ஷாக்குல் தாக்கூருக்கு பதில் தீபக் சாகரை கொண்டு வந்தது. எனக்கு தீபக் சாகர்லாம் கிட்டத்தட்ட 12 கோடி கொடுத்து ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் அவருக்கு வந்து எப்போதுமே அவர் இன்ஜூரிலேயே இருப்பார். அவர் பந்து போட்டால் கூட அந்த முதல் 6 ஓவரில் 3 ஓவர் தான் போடுவார். டெத் ஓவரில் அவர் போடவே மாட்டார். சரி, இந்த பவர் பிளேயர்லையாவது நல்லா பண்ணாரா, அதுலேயும் ஒரு 30 ரன் கொடுத்துருவார். இந்த மாதிரியான ஒரு பிளேயர் ஆனால் தொடர்ந்து பேக்கப் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு தெரில. ஏன்னா அவர் நல்ல உடல் தகுதியில் இருந்தால் கூட ஓகேங்க, அவருக்கு அந்த கான்ஃபிடென்ட் கூட இல்லை. எனிவே அது வந்து நம்ம குறை சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. எனக்கு அது இது இன்னொன்று, கேஎல் ராகுலுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி அமேசிங்காக இருந்தது. அதை விட முக்கியமாக ஒரு அவுட் ஆகும்போது அந்த கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பார்த்தீங்களா ஜடேஜா, அதாங்க இன்றைக்கி மேட்ச்சில் வந்து நீங்கள் திருப்தி அடையலாம். செகண்ட் ஹாஃபில், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தோனியோடைய அந்த 6 ஜடேஜாவுடைய பேட்டிங்லாம் பார்த்து திருப்தி அடைஞ்சிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் நம்ம கிடைச்ச ஒரே விஷயம் தான். இதில் வந்து கொஞ்சம் கேட்சஸ் ஆரம்பத்தில் ஒரு கேட்ச் தானே விட்டாங்க. ஆமாம், ரொம்ப கொடை ஏற்றி விட்டார் டிகாக்கு. 10 ரனாக தான் அதை விட்டார்ல. அவர் என்ன பண்ணுவார், மேலே போகுது, பிடிச்சா லாபம், பிடிக்கலாம் விடுங்க. ஆனால் இது வந்து பெரிய ஒரு பேட்டிங் லைனப் கிடையாதுங்க சூப்பர் ஜெயின்ஸு. ஆனால் டிகாக்கும் ராகுலும் இன்றைக்கி ரொம்ப நேரம் நின்று விளையாடி அவங்க ஆட்டத்தை அவங்க பக்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கிரவுண்டில் 170 ரன்னை யாருமே சேஸ் பண்ணதில்லை அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லும்போது 177 ரன்னு இவங்க சேஸ் பண்ணிட்டாங்களே. 180 ரன்னு இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது வெற்றி பெற்று கொண்டே வந்ததுனால ருத்துராஜ் கெய்க்வாடுடைய அந்த கேப்டன்சியை வந்து யாருமே எந்தவித குறையும் சொல்லலை. பட் இன்றைக்கி வந்து 2-3 ரிவ்யூலாம் எடுத்தாருங்க. பச்சையாக தெரியும் நிக்கோலஸ் புரன் அது அவுட்டே இல்லைன்ட்டு, அதுக்கு ஒரு ரிவ்யூ. அதுக்கடுத்து ஒரு நோ பால், கிளியராக தெரியும் அது ஒரு நோ பால்னு, அதுக்கு ஒரு ரிவ்யூ. இதெல்லாம் வந்து அந்த ஃபேர் பிளேன்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அதில் வந்து எஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தோனி இருந்திருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். இன்னொன்று, தோனி இன்றைக்கி வந்து ருத்துராஜையே ஃப்ரீயாக பண்ண சொல்லியிருக்காரு. மும்பை கூட ஆடும்போது தோனியே ஃபீல்ட் செட்லாம் பண்ணாருங்க. அதனால் மும்பையை வந்து தோக்கடிச்சாங்க. இன்றைக்கி வந்து ருத்துராஜ் கிட்ட கொடுத்தாரு. இந்த பையனுக்கு எதுவும் தெரிலங்க, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்.